நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று இன்புற்றிருக்கக்கூடிய அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, கோவிலும் பரிகாரமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் மேட்டுப்பாளையத்திலே இருக்கக்கூடிய வனபத்ரகாளி அம்மன் திருக்கோயில். இந்த அம்மன் நினைத்தாலே நமக்கு வரம் தரக்கூடிய ஒரு அம்மன். உங்களுக்கு வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் உங்கள் சக்தியை கொண்டு நீங்கள் உங்கள் இயக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அந்த சக்தியை தரக்கூடியவளே இந்த அம்மன் தான், இந்த தாயார் தான். சரி, இந்த தலத்தினுடைய வரலாறு என்ன? இன்றைக்கு சுமார் 500 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையுடையது இந்த திருக்கோயில். அது மட்டுமல்ல, காலம் எது என்று சொல்லக்கூட முடியாத ஒரு காலத்தில் தோன்றிய ஒரு திருத்தலம் இந்த கோவில். இந்த தலத்திற்கென்று பல வரலாறுகள் இருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பார்வதி அதாவது உமையம்மையே அம்பாளே மகிஷாசுரனை சாகா வரம் பெற்று எல்லோரையும் ஆட்டி படைத்த அந்த மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று, அவனை அழிக்க வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அதன் மூலமாக அந்த அசுரனை அழித்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, ஆரவல்லி சூரவல்லி என்பவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களோடு தொடர்புடையது இந்த திருத்தலம். எப்படி? ஆரவல்லியும் சூரவல்லியும் பில்லி சூனியம் மந்திரம் என்று பல விதங்களிலே, அதாவது வாழ்க்கையை நேர்மையாக வாழ்பவர்கள் சில பேர், அநியாய வழியிலேயே போய் வாழ்பவர்கள் பல பேர். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த அநியாயத்தை செய்து கொண்டு இருப்பவர்களையெல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆரவல்லியும் சூரவல்லியும். இவர்களை அழிப்பதற்காக பஞ்சபாண்டவர்களிலே மிகவும் பலசாலியாக கருதப்பட்ட பீமன் செல்கிறான். அங்கே போன பீமன் அவர்களை வதைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பாவம், இவன் வதைபட்டு போனான். அந்த பீமனை அழைத்து வருவதற்காக, மீட்டு வருவதற்காக கிருஷ்ண பரமாத்மா அங்கே சென்று அவனை மீட்டு வருகிறார். பிறகு அவர்கள் தங்கை மகனான அல்லிமுத்துவை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த அல்லிமுத்து ஆரவல்லி சூரவல்லியினுடைய கொட்டத்தை அடக்குகிறான். அவர்களுடைய சாம்ராஜ்யம் அழிவுக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் எழும்புகிறது. உடனே இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த அல்லிமுத்துவை தங்களுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்தது மட்டுமல்ல, அந்த தங்கையின் மூலமாகவே அவனுக்கு விஷத்தை கொடுத்து அவனை கொன்று விடுகிறார்கள். இவன் கொன்ற பிறகு மேலே சென்று விடுகிறான். இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறான் அபிமன்யு, அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வெகுண்டெழுந்து கோபப்பட்டு அந்த அல்லிமுத்துவை தான் மீட்டு வருவதற்காக சென்று போகிறான். அப்படி போகின்ற வழியிலே இந்த வனபத்ரகாளி அம்மனை அபிமன்யு வழிபட்டு பலம் பெற்று அந்த அல்லிமுத்துவை மீட்டு வந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி மீட்டதோடு மட்டுமல்ல, இந்த ஆரவல்லி சூரவல்லி என்று அநியாயம் செய்து ஆட்சி செய்து வந்த அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை ஒழித்து அவர்களுடைய கொட்டத்தையும் அடக்குகிறான். என்ன அன்பர்களே, எங்கெல்லாம் அநீதி தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், கிருஷ்ணனுக்கு தங்கையாக இருப்பவர்தான் அம்மன். அந்த அம்மனும் அநீதி எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ, கொடுங்கோலாட்சி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, கொடுமை எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ, அப்பொழுது அதை அழிப்பதற்கு அம்மன் அங்கே எழுந்தருளுவாள். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வனபத்ரகாளி அம்மன், இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் அம்மன் தாயார். இது மட்டுமல்ல, இந்த தலத்திற்கென்று தொரத்தி மரம் என்ற ஒரு தலவிருட்சம் இருக்கிறது. இந்த தலத்திற்கென்று ஒரு தீர்த்தம், அதுதான் பவானி தீர்த்தம். சரி, அம்மன் திருவிழா என்றாலே அல்லது அம்மனுடைய கோவில் என்றாலே திருவிழாக்கள் சிறப்புடையவைதானே.
இந்த திருத்தலத்திற்கென்று எத்தகைய திருவிழாக்கள் இருக்கின்றன? ஜூலை மாதம் 15ஆம் நாளிலிருந்து தொடங்குகின்ற விழாவை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அம்மனுக்கென்று இவை ஏற்பட்டவைதான் என்று நம்ப வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி முதல் செவ்வாய் என்று இவர்கள் பூச்சாட்டி, 2ஆம் செவ்வாய் என்று திருக்குண்டம் ஏற்படுத்தி, 3ஆம் செவ்வாயிலே இவர்கள் மறுபூஜை செய்கிறார்கள். புனர்பூஜை இவற்றை செய்து அந்த அம்மனுக்கென்று எடுக்கின்ற இந்த திருவிழாவை நிறைவேற்றி வைக்கிறார்கள். இந்த திருக்குண்டம் 36 அடி அகலமுடைய மிக பெரிய திருக்குண்டமாக அமைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்திற்கென்று இருக்கக்கூடிய இன்னொரு பரிகாரம் என்ன தெரியுமா? தொரத்தி மரத்திலே நீங்கள் தொட்டில் கட்டி வேண்டினீர்கள் என்று சொன்னால் வீட்டிலே பிள்ளை சத்தம் கேட்கும். பெண்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதை முக்கியமாக கருதுவார்கள்? அதுவும் திருமணமான பெண்கள் தன்னுடைய தாலியை மிகவும் வேலி போல நினைப்பார்கள். அந்த வேலி போன்ற தாலியை கூட தங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட சோதனை முடிந்துவிட்டது என்று சொன்னால், தாங்கள் அந்த காலகட்டத்தை கடந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே எனக்கு நல்லதை நடத்தி கொடுத்த அம்மனை நான் நினைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பெண்கள் தாலியை கொண்டு போய் அந்த கோவிலிலே இருக்கின்ற உண்டியலில் போட்டு விடுகிறார்கள். இப்படி பல பரிகாரங்கள் இந்த திருத்தலத்திற்கென்றே இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தலம் அம்மனுடைய திருத்தலம். அம்மன் எதற்கு பெயர் பெற்றவள்? இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மருந்திருக்கிறது. துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, ஆனால் மனம் வெளுக்க வழியில்லையே என்று பராசக்தியிடம் வேண்டுகிறார் பாரதியார். இந்த மனத்தை நீங்கள் தூய்மையாக வைக்க வேண்டுமா? இந்த மனம் நீங்கள் சொன்னபடி கேட்க வேண்டுமா? அப்படி என்றால் அம்மன் சொன்னபடி நீங்கள் கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? அம்மன் வாக்கு அருள் வாக்கு. உங்கள் தாயாரை போன்றவள் இந்த அம்மன். இந்த அம்மன் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்ட சோதனைகளை விலக்கி, ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுதும் அரவணைத்து காப்பதைப் போல இந்த அம்மன் உங்களை காப்பாற்றுவாள். என்ன அன்பர்களே, வனபத்ரகாளி அம்மன் உங்களை வசப்படுத்தினாள் அல்லவா? அவள் வசப்பட்ட நீங்கள் அவளுடைய இருப்பிடம் தேடி வர வேண்டுமல்லவா? அந்த இருப்பிடம் எங்கே இருக்கிறது? இந்த திருத்தலம் கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையத்திலே தேக்கம்பட்டி என்ற இடத்திலே அமைந்திருக்கிறது. திருத்தலத்தை பாருங்கள். திருத்தலத்தின் முகப்பிலே எவ்வளவு அழகாக ஒரு மிகப்பெரிய வீர தோற்றத்துடன் அங்கே கருப்பண்ணசாமி காட்சியளிக்கிறார். அவருக்கென்று பூஜை நடக்கிறது. அம்மனுக்கே உரித்ததாக சொல்லப்படுகின்ற சூலாயுதம், அதிகமான சூலாயுதம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. பொதுவாகவே மனதிலே உங்களுக்கு பயம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் சூலாயுதத்தை நினைத்து கொள்ளுங்கள். பயம் இருந்தது என்று சொன்னால் வேலனுக்கே உரிய விபூதியை இடுவார்கள். அடுத்ததாக அம்மனுக்கே உரிய சூலாயுதத்தை மனதிலே நினைப்பார்கள். அப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் இந்த அம்மனை நினைத்து சூலாயுதத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆரத்தியும் அம்மனுக்கென்று திருவிழாவும், இங்கே கருப்பண்ணசாமிக்கென்று வேண்டுதலும், கிடா வெட்டுதலும், நேர்த்திக்கடனை தங்கம் வெள்ளி மூலம் நிறைவேற்றுதலும், பூத்தொட்டில் கட்டி தொட்டிலை தொரத்தி மரத்திலே கட்டி வேண்டிக் கொள்வதும். இந்த திருத்தலத்தில் வெளிப்புறத்திலே முன்னால் அமைந்திருக்கக்கூடிய பகாசுரனை பாருங்கள். பயமுறுத்துவது போலவே இருக்கிறதல்லவா? அடுத்ததாக கொடிமரம். அந்த கொடிமரம் எப்படி இருக்கிறது? கொடிமரத்தை சுற்றிலும் 4 சிங்கங்கள் அமைந்திருக்கின்றன.
அந்த சிங்கங்களுக்கு நடுவிலே கொடிமரம் காணப்படுகிறது. அன்பர்களே, இந்த திருத்தலம் அம்மனுடைய திருத்தலம், வனபத்திரகாளி என்று பார்த்தோம். காளி என்றாலே உக்ரம் என்ற ஒரு பொருள் உண்டு. நமக்கு நெஞ்சமெல்லாம் நடுங்கும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். காளி என்பவள், அம்மன் என்பவள் உக்ரமானவள்தான். எதற்கு உக்ரமானவள்? கொடுமையை கண்டு கொதிப்பவள் காளி. நல்லதை ஆக்குபவள், தீயவற்றை போக்குபவள். அதனால் நாம் நம்முடைய நேர்த்திக் கடனை செய்து நமக்கு தேவையான பரிகாரங்களை செய்தோம் என்று சொன்னால் இந்த தாய் நம்மை நிச்சயமாக ஆதரிப்பாள். எப்படி செய்ய வேண்டும்? கிடா வெட்டி பலி கொடுக்கிறார்கள். நேர்த்திக் கடனை தங்கம் வெள்ளி இவற்றை போட்டு தங்களுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய தாலியை கூட பெண்கள் இந்த தாய் தான் வேண்டியதை செய்துவிட்ட ஒரு மகிழ்ச்சியிலே அதை உண்டியலிலே எடுத்து போடுகிறார்கள். இவை மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திற்கென்று பெண்கள் விளக்கு பூஜை கூட செய்கிறார்கள். ராகு கால பூஜை செய்கிறார்கள். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்கப் போகும் நாட்களெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்று அந்த அம்மனை வேண்டிக் கொண்டு இந்த பெண்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அம்மன்? வனபத்திரகாளி அம்மன் ஒரு மிக பெரிய இறைவனுக்கே வழிகாட்டியவள். அந்த இறைவியாகிய பார்வதிக்கே இந்த வனபத்திரகாளி அம்மன் வழிகாட்டியவள். அது மட்டுமல்ல, ஆரவல்லி, சூரவல்லி போன்றவர்களை அழிப்பதற்கு அபிமன்யுவுக்கு சக்தியை கொடுத்தவள் இந்த வனபத்திரகாளி அம்மன். இப்படி இலக்கிய கதாபாத்திரங்கள் இறைவனுக்கு என்று பல பேருக்கு சக்தியை கொடுத்தவள் நம்மை போன்றவர்களுக்கும் சக்தியை வழங்க காத்திருக்கிறாள். எப்படி காத்திருக்கிறாள்? சூலாயுதத்தை கையிலே கொண்டு இந்த அம்மன் எப்பொழுதும் ஒரு தயார் நிலையில், ஒரு விழிப்பான நிலையிலே, என் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் நான் தான் என்ற நிலையிலே இங்கே அமர்ந்திருக்கிறாள். சரி, அவள் எங்கே அமர்ந்திருக்கிறாள் என்பதை நாம் அறிய வேண்டுமல்லவா? இந்த திருத்தலம் இருக்கின்ற இடம் எது? கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையத்தில் தேக்கம்பட்டி என்ற இடத்திலே இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, கொங்கு நாட்டு கோவில்களிலே பல தலங்களை பார்த்திருக்கிறோம். அம்மனுக்கென்று எழுந்த ஒரு மிகப்பெரிய திருத்தலம் இது. இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அம்மனை வேண்டி பெறுங்கள். மீண்டும் ஒரு கோவிலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.